அமைதியா சொல்லி பார்த்தோம் கேட்கல. அடாவடியா மிரட்டி பார்த்தோம் அப்பவும் கேட்கல. இவங்களுக்கு இவங்கள மாதிரியே செஞ்சு காமிச்சாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கரில் கத்திய விஜய் சேதுபதி. கேக்குதா கேக்குதா பாரு. வன்முறை வார்த்தையை இதற்கு மேல் பேசினால் என்னை நேரடியாக வெளியில் சந்திக்க வேண்டும் என எச்சரிக்கப்பட்ட FJ. அதெல்லாம் நாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிடுவேன். அது என்னது அது? பீப் உலகின் ராஜா என விஜய் சேதுபதியால் அவார்டு வாங்கிய கலை. இத்தனை சீசன்ல இவ்வளவு பீப்பு நாங்க போட்டதே இல்லை. இவ்வளவு பீப்பு போட்டதில்லை. தன்னுடைய கூட்டத்திற்காக மட்டும் சண்டை போட்டு நியாயமே இல்லாம நியாயம் கேட்ட சபரி. வெல்கம் டு த சேனல் வெட்டி பேச்சு நல்லா போச்சு. இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சீசன் 9 டே 27 சாட்டர்டே எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடு ஆரம்பிக்கும் போதே விஜய் சேதுபதி இந்த வாரம் ஃபுல்லா இவங்க கத்துன்னு கத்திட்டாங்க, காதுல இருந்து ரத்தம்லாம் வந்துச்சு, இவங்களுக்கு சொன்னாலும் புரியாது, செஞ்சு காமிச்சாதான் புரியும் அப்படின்ட்டு ஸ்பீக்கரை தூக்கிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை என்ன நடந்ததுன்னு பாத்துட்டு வந்துடலாம். பாருவும் திவாகரும் ரெஸ்ட் ரூம் ஏரியால ஒண்ணுக்கும் இல்லாத விஷயத்தான் பேசிட்டு இருக்காங்க. போன வாரம் யூஸ் பண்ண அதே ஸ்ட்ராட்டஜி தான் பாரு சண்டை இருக்கிறவங்க கிட்ட இன்னைக்கு போய் காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. கமருதீன் கிட்ட பேசுறாங்க. நேத்துக்கு பிக் பாஸ் வந்து இனிமே நல்லா விளையாடுவேன், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுக்க சொன்னா இவங்க 2 பேரும் தனியா ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. இப்ப இவங்க கதை மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா லவ் ட்ராக் கிடையாது, இப்ப வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ட்ராக். மாத்தி மாத்தி இனிமே வந்து நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கேர் பண்ணிப்போம், என் கேம் நான் விளையாடுவேன், உன் கேம் நீ விளையாடுவேன், உங்ககிட்ட ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தா நான் டைரக்டா வந்து சொல்லுவேன், என்னை பத்தி நீ குறை சொல்லாத அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. ஃப்ரைடே எபிசோட்ல பெருசா எதுவும் மாற்றம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போன விஜய் சேதுபதி ஸ்பீக்கர்ல எல்லார்கிட்டையும் கத்தி கத்தி பேசுறாரு. நீங்க எல்லாம் கத்துனீங்க அப்படின்றத நாசுக்கா சொல்றத கூட புரிஞ்சுக்காம மறுபடியும் அவங்களும் பதிலுக்கு கத்தியே ரிப்ளை பண்றாங்க. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சதா? ஷோ வந்து பார்க்கவே முடியல, கத்திக்கிட்டே இருக்கீங்க. இத்தனை சீசன்ல 4 வாரம் வரைக்கும் நாங்க எந்த கண்டஸ்டன்டையும் ரெடி பண்ணதில்லை. நேற்று பிக் பாஸ் சொல்ற வரைக்கும் உங்களை ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த ஷோவை எதுக்கு தான் பார்க்கணும்னு எங்களுக்கு தெரியல, கத்திக்கிட்டே இருக்கீங்க, அதுவாவது புரியுதா அப்படின்னு பார்த்தா நீங்க கத்தி பேசுறதுல எதுவுமே புரியல. என்ன பாரு கேக்குதா? வினோத் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் கிட்ட போறாரு. நீங்க உள்ள வரும்போது என்கிட்ட ஆக்ட் பண்ணி காட்டுறேன்னு சொன்னீங்க. நான் இப்ப என்ன சொன்னேன்? இதெல்லாம் மக்கள் நிறைய பாத்துட்டாங்க, இதெல்லாம் வேண்டாம், உள்ள போய் உங்ககிட்ட இருக்க மத்த திறமைகளை காட்டுன்னு சொல்லிதான் உள்ள அனுப்பிச்சேன். நீங்க உள்ள போயும் அதே தான் பண்ணீங்க. சரி 1 வாரம் 2 வாரம் தானே, அதுக்கப்புறம் அந்த ஆளு திருந்திடுவாரு அப்படின்னு பார்த்தா நீங்க இப்ப வரைக்கும் அதை மட்டும் தான் பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவர் போகும்போதே ஒரு மீட்டர் ஒண்ணு கொண்டு போயிருக்காரு, தராதரம் பாக்குற மீட்டர். அது என்ன சார் வார்த்தை? எப்படி நீங்க வந்து அவங்கள அப்படி சொல்லலாம்? அவங்களோட தராதரம் பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு சார் அப்படின்னு கேக்குறாரு. உங்ககிட்ட பேசினா வேற தெளிவா வேற சொல்லணும், இல்லைன்னா நீங்க வேற மாதிரி வேற புரிஞ்சுக்கிறீங்க. நான் உங்களை ரீல்ஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லல, ஆனா நீங்க பண்ணும்போது மத்தவங்களுக்கு ஏதாவது அதுல வருத்தம் இருந்தா, ஒரு கருத்து இருந்தா அது என்னன்னு முதல்ல காது கொடுத்து கேளுங்க. வாய் மட்டும் வேலை செஞ்சா பத்தாது, காதும் வேலை செய்யணும். இனிமே அந்த வார்த்தை நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணா எதுக்கு எடுத்தாலும் மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க, விஜய் சேதுபதி சார் கிட்ட சொல்லுவேன், அவரு கேட்பாரு அப்படின்னா நான் என்ன ஜட்ஜா? அது ஏதோ கம்ப்ளைண்ட் பாக்ஸ் மாதிரி நீங்க போய் கேமரா முன்னாடி நின்று எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே FJ கிட்ட போறாரு. மத்தவங்களை குறை சொல்லும் போது மட்டும் சரியா சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ தலையாட்டுறல, அது என்ன நாக் அவுட்? ஏற்கனவே வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லி நாங்க பேசாம கண்டுக்காம விட்டுட்டோம். இங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர ஒரு இடத்துக்கு புஷ் பண்ணதான் செய்யறாங்க. பட் நம்ம எந்த அளவுக்கு கண்ட்ரோலா இருக்கோம் அப்படின்றதான் இங்க விஷயமே. இதே மாதிரிதான் நீ இருப்ப, உன் ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்கும் அப்படின்னா நீ தாராளமா வெளியில வந்துடலாம். அங்க இருந்து அப்படியே கலை கிட்ட போறாரு. இவருக்கு கை தட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை சீசன்ல நாங்க இவ்வளவு பீப் யாருக்குமே போட்டது கிடையாது. ஒரு சண்டையில அந்த வார்த்தை தெரியாம வந்துடும். ஆக்சுவலா ஒரு வார்த்தை சொல்றதே தப்புதான், இல்ல ஏதோ ஒரு எமோஷன்ல அது வந்துரும்னு விட்டுடலாம். பட் நீங்க அதையே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கலை சிரிச்சிருக்காரு. சிரிக்காதீங்க, இதெல்லாம் உங்களுக்கு என்ன பெருமையா? இந்த ஷோல வந்து நான் இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசிட்டேன் அப்படின்னு சொல்றது, எங்கெங்கயோ போய் என்னென்னவோலாம் கத்துட்டு வந்தேன்னு சொன்னீங்க, அதெல்லாம் இதுதானா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்படியே இடையில சபரி கிட்ட, சபரி உங்க தொண்டை ஓகேவா அப்படின்னு கேக்குறதுக்கு அவரு இப்போ ஓகே சார் அப்படின்றாரு. ஏன் இன்னும் நல்லா கத்த வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அங்க இருந்து கட் பண்ணா நம்ம ரம்யா, யாரோ ரம்யாக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்களே FJ தானே அப்படின்னு கேட்டுட்டு என்ன சொன்னாருன்னு கேக்குறாங்க. அவங்க கிட்ட வாயை கொடுத்தா தப்பிக்கவே முடியாது, அப்படிதானே? பதில் சொல்லுங்க ரம்யா. இல்ல சார் அவங்கதான் வந்து என்ன அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கும் போது இந்த அவரு இவரு சொவருன்னா நீங்க காரணம் எல்லாம் சொல்லாதீங்க. நான் அங்க யார் தெரியுமா, இங்க யார் தெரியுமா, குத்துதா கொடையுதா, இதெல்லாம் என்ன வார்த்தை? நான் வெளியில அப்படி ஆளு அப்படின்னு சொன்னா நாங்க என்ன வெளியில போய் பார்த்துட்டு உங்களை வந்து பாக்கணுமா? இல்ல நீங்க வெளியிலே இருந்திருக்கலாமே, நான் வெளியில இப்படின்னு உள்ள வந்து நீங்க ஏன் சொல்லணும்
காட்டணும், நீங்க வெளியிலேயே காட்டியிருக்கலாமே. இப்ப நான் வந்து பிரச்சனைய பேசுறதா இல்ல நீங்க கத்துனதை பத்தி பேசுறதா, எனக்கே எரிச்சலா இருக்கு. கண்ட மேனிக்கு அர்த்தமே இல்லாம கத்துறீங்க, கத்துறது புரியவும் இல்ல, எதுக்கு மக்கள் உட்காந்து பார்க்க போறாங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. என்னதான் அவங்க இனிமே வார்த்தையை புரிஞ்ச ட்ரை பண்ணாலும் நம்ம கத்தாம கண்ட்ரோலா இருக்கணும் அப்படின்னு பாருகிட்ட திவாகர் சொல்றாரு. சபரியும் கனியும் அதேதான் பேசிட்டு இருக்காங்க. இனிமே வந்து கத்தாம நம்மளோட பாயிண்ட சொல்லலாம் அப்படின்னு எஃப்ஜேக்கு கனி வந்து அட்வைஸ் பண்றாங்க. நீ பேசும்போது வார்த்தையை கவனிச்சு உன்னோட பாயிண்ட வந்து கரெக்டா வை அப்படி சொல்றாங்க. அதே சமயம் இந்த பக்கம் ரம்யா ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து ரொம்ப எல்லாம் யோசிக்காத, இந்தாரடி ரம்யா அப்படின்னு சொல்லி சபரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் கமருதீனுக்கு பார்வதி ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க. அவரு இதே விஷயத்த எடுத்துட்டு உங்ககிட்ட வந்தாருன்னா, சின்ன வயசுல எனக்கு தொண்டை கிழிஞ்சிருச்சு சார் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவேன். பிரேக்குக்கு போயிட்டு வந்த மனுஷன் திரும்ப வந்து தலையை பிடிச்சு, நான் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமும் நீங்க வந்து அதே விஷயத்த பண்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம சிரிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? நான் என்ன வேலை வெட்டி இல்லாம இருக்குன்னா? என்ன யாராவது சொன்னாங்கன்னா நான் ஆழ்ந்து யோசிப்பேன், உங்களை மாதிரி சிரிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் அவரு தப்புதான் அப்படின்னு சொன்னதும், எது சார் தப்பு? இவ்வளவு பெரிய ஷோல வந்திருக்கீங்க, எல்லாரும் பாக்குறாங்க, அந்த வார்த்தை சொல்லக்கூடாது அப்படின்றது தெரியல, அது தப்பு. அத நாமினேஷன்ல சொல்றாங்க, அப்பவும் சிரிக்கிறீங்க, அது தப்பு. நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்றத உங்கள மென்ஷன் பண்ணி சொல்றாங்க, அப்பவும் சிரிக்கிறீங்க, அதுக்கப்புறமும் சிரிக்கிறீங்க. இப்படி சிரிச்சுட்டே இருந்தா தப்புன்னு உணர்ற எவனாவது திரும்பவும் அதை பண்ணுவானா? எது சார் தப்பு அப்படின்னு கேக்குறாரு. சபரி கனி 2 பேரும் எந்திரிச்சு நின்னுங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் கை தட்ட சொல்றாங்க. ரம்யா உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கேன். ஆனா நீங்க என்னடான்னா ரொம்ப எல்லாம் யோசிக்காத, அவர் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஒருத்தங்க டவுன் ஆயிருக்கும் போது ஓகே சியர் அப் பண்றதுலாம் நல்ல விஷயம் தான். உங்க தங்கச்சி ஓகே, உங்க உணர்வெல்லாம் நான் மதிக்கிறேன். ஆனா ரம்யா கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்றத நான் சொன்னாதான் அவங்க யோசிக்க முடியும். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நீங்க அவங்கள போய் பேம்பர் பண்றீங்க, அது தேவையா? அப்போ நீங்க அவங்கள யோசிக்க விடாம அதே விஷயத்த அவங்க திரும்ப பண்ணி சீக்கிரமா இங்க இருந்து வெளியில போகணும் அப்படி நாங்க எடுத்துக்கலாமா? இல்ல அப்படி உங்களுக்கு ஐடியா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஒருவேளை அவருக்கு அந்த மாதிரிதான் ஐடியா இருக்குமோ? இப்ப நான் ரம்யா கிட்டதான் ஒரு விஷயம் சொல்லணும். இங்க பாருமா, உனக்கு கெடுதல் செய்யணும்னு நினைக்கிறவங்க எதிர்ப்புல இருந்து மட்டும் சண்டை போடுவாங்கன்னு நினைக்காத, கூட இருந்து கூட குளிப்பறிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ சொந்தம் கொண்டாடிட்டு வரவங்கள நம்பாத அப்படின்னு சொல்றாரு. பாரு அதுக்காக தலையாட்ட அவங்களுக்கு மட்டும் ஜூம் வச்சு இவருக்கு காட்டிட்டாங்க. அடுத்ததா வண்டி பாரு பக்கம் போயிடுச்சு. இங்க பாருங்க பாரு, நான் உங்ககிட்ட ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு நல்ல மைண்ட் இருக்கு, ஆனா அதை தேவையில்லாத இடத்துல யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்றீங்க. உங்களுக்கு இந்த வீட்டுல அகைன்ஸ்ட் யாரு அப்படின்னா நீங்களே தான், அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா பிரவீன் கிட்ட திவாகர் ரீல்ஸ் பண்ணும்போது என்ன சீன் ஆச்சு சொல்லுங்கன்னு கேட்கவும், கிட்ஸ் பாக்குற ஷோ அப்படின்றதுனால பேர் பாடியோட இருக்க வேண்டாம், அது மட்டும் இல்லாம யூனிஃபார்ம் போட்டுட்டு இருங்க அப்படின்றத நான் சொன்னேன். கிட்ஸ் பாக்குற ஷோ அப்படின்றதுனால பேர் பாடியோட இருக்க வேண்டாம், சட்டை போட்டுட்டு பண்ணுங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஓகே, அப்ப இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி யாரும் இந்த மாதிரி சட்டை இல்லாம இருந்தது இல்லையா? எஃப்ஜே பனியனோட சுத்தும் போதும் கமருதீன் சட்டை இல்லாம தெரியும் போதும் எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போதும் அப்போ உங்களுக்கு தோணலையா இது கிட்ஸ் பாக்குற ஷோ அப்படின்னு? நீங்க யூனிஃபார்ம் இல்லாம இருக்காதீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுருந்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த கேள்வி வந்திருக்காது. அண்ட் திவாகர் பண்ணது பேசுனதெல்லாம் வேற பிரச்சனை, அதுக்கு அப்புறமா வருவோம். உங்களை ஒருத்தர் வந்து நடிப்பு வரக்குன்னு சொல்லி பாரு கிண்டல் பண்ணும்போது அது என்னோட ப்ரொஃபஷன், அதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்ன நீங்க இப்ப திவாகரோட நடிப்பை பின்னாடி இருந்து மார்க் பண்றது எந்த விதத்துல நியாயம்? இப்ப அவர் வந்து தகுதி தராதரம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு, பட் அவரோட நடிப்பை பத்தி அதை ஆக்ஷன்ல நீங்க காட்டுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா வினோத், ஒரு வருஷம் ஃபேமஸா இருக்கிற அவருக்கு தெரியாது பாவம், பட் 20 வருஷம் ஃபேமஸா இருக்கிற உங்களுக்கு தெரியும். நீங்க எத்தனை பேரை பார்த்திருப்பீங்க, அப்போ உங்களுக்கு எவ்வளவு பெரிய மெச்சூரிட்டி இருந்திருக்கணும். நீங்க எப்படி சார் ஒருத்தர் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி நின்று டீஸ் பண்ணுவீங்க? அவரு இல்ல சார் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே ஒழுங்கு காட்டினது என்னவோ கமருதீன் தான், ஆனா அவர்கிட்ட சண்டை போட்டது நீங்க தானே. அவரு சாரி சொன்னது சாரி எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கனி கிட்ட போறாரு. கனி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும், இல்ல சார் அவரு அந்த மாதிரி பண்ணும்போது நான் போய் என்னோட கருத்தை தான் வச்சேன் அப்படின்னு சொன்னதும், அப்போ வேற யாருக்கிட்டையும் உங்களுக்கு அந்த கருத்தை சொல்றதுக்கு தோணலையா அப்படின்னு கேக்குறாரு. அப்படி கிடையாது சார், இந்த வீட்டுல தர்ம சங்கடமா நிறைய டைம் நான் யோசிச்சிருக்கேன், பட் நம்ம வந்து ஒரு 20 பேர் கூட சர்வை பண்ணணும் அப்படின்ற போது ஒரு சில விஷயங்களை பொறுத்துக்கதான் வேணும், அந்த மாதிரிதான் நான் அதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லவும், சரி உங்க தர்ம சங்கடம் எல்லாம் என்ன இப்ப சொல்லுங்க, அதை பத்தி பேசலாம்னு சொல்றாங்க. நீங்க வந்து எந்த இடத்துல எல்லாம் தர்ம சங்கடம் ஆனீங்கன்னு சொல்லுவீங்க, அவங்க பேரோட அந்த சம்பவத்தை சொல்லுங்கன்னு சொன்னதும், சபரியும் அந்த மாதிரி இருந்திருக்காரு, பிரவீனும் அந்த மாதிரி இருந்திருக்காரு, ஆனா அவங்க கிட்டயும் நான் வந்து சொல்லியிருக்கேன், முதல்ல நீ உள்ள போய் ட்ரெஸ்ஸ போடு அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா,
அதே மாதிரிதான் திவாகர் கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு கேட்டதும், திவாகர் கிட்ட அந்த அளவுக்கு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை சார் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த விஷயத்த நீங்க முன்னாடியே அட்ரஸ் பண்ணி சொல்லியிருந்தா இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அப்ப சொல்லும் போதே அதுக்கப்புறம் யாரும் அந்த மாதிரி பண்ணியிருந்திருக்க மாட்டாங்கல்ல. நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்னா எல்லாரையும் சமமா நடத்துங்க. உங்க மேல எல்லாருக்குமே ஒரு மரியாதை இருக்கு. பட் நீங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. இப்ப அங்க இருந்து அப்படியே திவாகர் கிட்ட அது என்ன ஸ்டேட்மெண்ட், அது கனியை பத்தி நீங்க வச்சது அப்படின்னு கேட்க, இல்ல சார் அவங்க வந்து எஃப்ஜேவை கட்டி பிடிச்சு பேசுறது எனக்கு அநாகரிகமா தெரிஞ்சது அப்படின்னு. நீங்க பண்ண விஷயத்துக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அதுக்கு அவர் காரணம் சொல்ல, காரணம் எல்லாம் வேணாம், உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல புரியல அப்படின்னா அந்த விஷயம் நடக்கும்போது அந்த இடத்துல தானே நீங்க அட்ரஸ் பண்ணணும். இதுதான் உங்க தராதரமா? அந்த விஷயம் நடக்கும்போது அப்படியே கண்டுக்காம விட்டுட்டு உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல அந்த விஷயத்த கொண்டு வந்து பேசுறது. பிக் பாஸ் கூப்பிடுறாரு, அவர் கூப்பிடுறதுக்கு மேல உங்களுக்கு அப்படி என்ன சார் ரீல் அப்படின்னு கேட்டதும், சார் அவர் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நான் ரீல்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன், அது என்ன ஒரு 30 செகண்ட் ரீல் தான் சார் அப்படின்னு. இது என்னடா வம்பா இருக்கு, அவர் கூப்பிட்டப்ப நீங்க போகணுங்க, அதை விட்டுட்டு நான் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், 10 பேர் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்றாங்க, பிக் பாஸ் என்னை கூப்பிட்டு லிவிங் ஏரியால உட்கார வைக்கிறாங்கன்னு சொன்னா என்னங்க கதை இது? யாருக்கிட்ட என்ன பிரச்சனை இருந்தாலும் பிக் பாஸ் கூப்பிட்டா நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு ஓடி போய் நிக்கணும். அதுக்காக தான் உங்களை உள்ள வச்சிருக்கோம். அவர் கூப்பிட்டா அதுலதான் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கு. அதனால அவருக்கு மரியாதை கொடுங்க, வீட்டுக்கு மரியாதை கொடுங்க, டாஸ்க்கு மரியாதை கொடுங்க, எனக்கு இப்போ பெரிய ஒரு இடைவெளி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பாருவும் கமருதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பாரு சொன்னாங்க, அவர் அண்ணா கரெக்டா சொன்னாரு பாத்தியா, மைண்ட் இருக்கு அதை யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு. கமருதீன் சொல்றாரு, அவர் கரெக்டா கனியக்காவை பார்த்து கேட்டாரு இல்லையா, அவருங்க வந்து அவங்களுக்கு தேவையானவங்க கிட்ட மட்டும் அன்பா பழகுறாங்க, என்கிட்ட எல்லாம் பெருசா அவங்க கனெக்ட் ஆகல, ஏன்னா அவங்க ஃபேக்கா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது, அதனால நானும் அதுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. எல்லா தடவையும் அவங்க என்னை நோண்டி விட்டு போயிடுறாங்க, கடைசியில நான் தான் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல என்ன இருந்தாலும் நீ பேசினது தப்புதான், அவங்க ஏதோ அக்கா தம்பின்னு பழகிக்கிட்டு இருக்காங்க, அதை வந்து நீ இந்த மாதிரி சொல்லும்போது வெளியில ரொம்பவே வேற மாதிரி போகும், அதனால நீ சொல்றது தப்புன்னு சொல்றாங்க. திரும்பி வந்த விஜய் சேதுபதி துஷாரையும் அரோராவையும் பார்த்து, உங்களை எப்படி இங்க சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிருக்கோமோ அதே மாதிரிதான் உள்ளேயும் நாங்க 2 பேரை உட்கார வச்சிருக்கோம், அதுதான் இவங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம ஏசி எல்லாம் ஓகேவா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா, ஒருவேளை உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னா என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க, என்ன பார்த்து பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி தரேன், உட்காருங்க அப்படின்ட்டாரு. என்னதான் இருந்தாலும் நான் இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, அதனால கமருதீன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாரு. உங்க கருத்தை சொல்லுங்கன்னு சொன்னதும் கமருதீன் கனியை பத்தி பேச ஸ்டார்ட் பண்றாரு. சத்தமா பேசுங்க, இந்த தடவை உங்ககிட்ட குறை சொல்றதுக்கு எங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல, அதனால பயப்படாம பேசுங்க அப்படின்னு சொன்னதும் கனி அவங்க வந்து ஒரு சூப்பரான சேஃப் கேம் வந்து பிளே பண்றாங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டு எந்த இடத்துல வேணாலும் நம்ம தைரியமா பேசலாம், நமக்காக இவங்க பேசுவாங்க அப்படின்றது ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. எங்க இவங்களை வந்து எதிர்த்து பேசினா எல்லாருமே சேர்ந்து நம்மள நாமினேட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் கூட எனக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. சரி, உங்களை பத்தி வியானா என்ன சொல்றாங்கன்னு கேளுங்கன்னு சொன்னதும் வியானா சொல்றாங்க, இவர் வந்து நல்ல ஒரு குட் பிளேயர் தான் சார், ஒரு சில விஷயங்களை மாத்திக்கிட்டா இவங்க எண்டு வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதும், பாருங்க இங்க நீங்க வந்து 4 வாரம் இருக்குமா, 4 வாரத்துல உங்களை அப்சர்வ் பண்ணி அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் உங்களுக்கு ஏன் தெரியல, நீங்க ஏன் எங்களுக்கு காட்டல, இனிமேலாவது உங்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க உட்காருங்க, வியானா நில்லுங்கன்னு சொல்லி வியானாக்கு பாராட்டு சொல்றாரு. நீங்க உங்க கருத்தை சொல்ல வேண்டிய இடத்துல ஸ்ட்ராங்கா சொன்னீங்க, நீங்க இண்டிவிஜுவலா பிளே பண்றீங்க, எந்த தயக்கமும் இல்லாம பயமும் இல்லாம விளையாடுறீங்க, மத்தவங்களை பத்தின உங்க புரிதல் வந்து ரொம்பவே கரெக்டா இருக்கு, தனியா நின்று கேம் பிளே பண்ணா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நீங்க இருக்கீங்க. இப்போ அந்த யாரா அந்த பையன் அந்த டாஸ்க்ல எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்றத சொல்லுங்கன்னு சொல்றாரு. அந்த கேம் நான் மட்டும்தான் சார் நான் கரெக்டா விளையாடின மாதிரி எனக்கு தெரியுது, மத்தவங்க எல்லாம் வந்து ஏதோ சும்மா பொய்யா ஒண்ணு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா 2 பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ விக்ரம் வந்து அந்த சீட்டை கீழே வச்சுட்டு போனது எஃப்ஜே வந்து தைரியமா எடுத்தாரு. பட் விக்ரம் சொன்ன அதே விஷயத்தான் எஃப்ஜேவும் சொன்னாரு. எடுக்கும்போது இருந்த தைரியம் அவருக்கு பேசும்போது வரல அப்படின்னு சொல்லவும், அப்போ எஃப்ஜேவும் தைரியமா சொல்லாம விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாமான்னு சொன்னதும், ஆமா சார் 2 பேருமே தைரியம் இல்லாம சொல்லலன்னு சொல்றாங்க. இப்ப ரம்யா கிட்ட உங்களுக்கு என்ன சீட்டு வந்தது, சாப்பிட்டு சாப்பிட்டு யாரு தூங்குறாங்க இதுதானே வந்தது, நீங்க யார சொன்னீங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. சத்தமா பேசு, நீங்க பாம்பேல பாஷாங்கிற லெவலுக்கு உள்ள பேசி வச்சிருக்கீங்க, நான் வந்து திவாகர் அண்ணாவும் கலைன்னு சொன்னேன், எனக்கு மனசுல பட்டது அவங்கதான், அந்த பக்கம் மட்டும் பார்க்காத இந்த பக்கமும் பாருன்னு பாரு சொன்னதுனால நான் சும்மா கலாய்க்கிறதுக்காக பாரு பேரை சொன்னேன், நீங்க சொன்ன கருத்தை பிக் பாஸ் கூட ஏத்துக்கல, அப்போ அங்கேயே அப்பட்டமா தெரியுதுல்ல, அது என்ன பழி வாங்க வேண்டிய இடமா, இப்படி நீங்க கேம வந்து மாத்தி திருப்பி விட்டீங்க அப்படின்னா நாங்க எப்படி டாஸ்க் கொடுக்கறது,
ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள என்ன புரிதலோட இருக்கீங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த டாஸ்க் நாங்க கொடுக்குறோம். நீங்க இந்த மாதிரி குரூப்பிசம் பண்ணிட்டு இருந்தா எப்படி? நீங்க வரும்போது சொன்னீங்க என் குடும்பத்துக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப இதெல்லாம் உங்க குடும்பம், நீங்க எதிர்த்தவங்க எல்லாம் வேற குடும்பமா? நீங்க விளையாட தானே வந்தீங்க. எதுக்கு ஒவ்வொரு டைமும் ஆறுதல் தேடிக்கிட்டே இருக்கீங்க? பாருகிட்ட சொல்றீங்க நான் தான் இங்க ஒரு பெரிய டான், நீ கொஞ்சம் தைரியமா விளையாடுன அப்படின்னா நீ என்னையவே எதிர்த்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க. இப்ப தைரியமா சொல்லுங்க, யாரு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறாங்க அப்படின்னு கேட்டதும் எஃப்ஜேவும் வினோத் அண்ணாவும் சொல்றாங்க, நீங்க உங்க கேமுக்கு உண்மையா இல்ல அப்படின்னா அது எங்களுக்கு அப்பட்டமா தெரியும். இங்க ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஒளி எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் போறாரு. பிரேக் முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதை கொடுக்கறதுக்கு டைரக்டா உள்ள வராம ஆடியன்ஸ் கிட்ட கேட்கிறாரு, இப்ப நான் டைரக்டா உள்ள போலாமா இல்ல வேற யாருக்காவது ஏதாவது கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருந்துச்சு. எல்லாரும் தனக்குள்ள திறமை இருக்குன்னு சொன்னாங்க, அதை காட்டதான் இங்க வந்திருக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இங்க அதை பண்ணாம வெறும் கத்துறதை மட்டுமே வேலையா வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம். அப்ப என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. பனிஷ்மெண்ட் எல்லாம் வேணாம், டஃப் கண்டஸ்டன்ட் எல்லாம் உள்ள இறக்கி உள்ள சும்மா இருக்கிறவங்க எல்லாம் வெளியே அனுப்புங்க அப்படின்னு அந்த லேடி சொல்லவும், உங்களுக்காகவே நாளைக்கே வைல்ட் கார்டு வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பொண்ணு இருந்துச்சு, உள்ள குரூப்பிசம் பண்ணி அன்பு கேம் விளையாடிட்டு இருக்காங்க, அதை கொஞ்சம் என்னன்னு பார்த்து விடுங்கன்னு சொல்லிட்டோம். இந்த பாயிண்டோட உள்ள போவோம்னு சொல்லிட்டு சபரி கிட்ட கேட்கிறாரு, எனக்கு நீங்க நியாயம் கேட்ட இடம் எல்லாம் கரெக்டா இருந்தது, பிடிச்சிருந்தது. பட் எனக்கு இப்போ உங்ககிட்ட ஒரு நியாயம் வேணும். அது என்ன, உங்க கூட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் நீங்க நியாயம் கேட்டீங்க, மத்த யாருக்கும் நீங்க கேட்கல. நியாயமே இல்லாம நீங்க எப்படி இந்த நியாயத்தை கேட்பீங்க? அது நியாயமா அப்படின்னு கேக்குறாரு. என் தங்கச்சி அதனால நான் கேட்பேன் அப்படின்னு சொல்றீங்க. நான் தான் சொன்னேன் நியாயம் கேட்க கூட்டம் கூடுங்க, அது குரூப்பிசம் கிடையாது அப்படின்னு. பட் என் கூட்டத்துக்காக மட்டும் நான் நியாயம் கேட்பேன் அப்படின்னு சொல்லி கிளம்புனா மத்தவங்க எல்லாம் வெளியில போயிருவாங்க. ஓகே, அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் உங்க கூட்டம் தானே உள்ள இருக்கும். அப்போ உங்களுக்குள்ளேயே நீங்க அடிச்சுப்பீங்கல்ல, அப்ப மட்டும் இந்த நியாயம் எப்படி செல்லுபடியாகும்? அப்போ நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? இனிமே எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேர் சொல்லி கூப்பிடுங்க. இந்த அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இந்த கேமே வேண்டாம். அதென்ன டியூடு பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி எஃப்ஜேவை கேட்கவும் அவர் ஒண்ணுமே சொல்லாம நின்னுட்டு இருக்காரு. இங்க இருக்கிற எல்லாருமே நான் முதற்கொண்டு பிக் பாஸ் தான் கூப்பிடுறோம். நீங்க அவர்கிட்ட கிராஸ் செக் வேற பண்ணீங்க, அதுக்கு அவர் ஏதாவது பதில் சொன்னாரா? இல்ல சார் அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டாரு. நாள் முழுக்க உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க அவருக்கு அந்த ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்ல தெரியாதா அப்படின்னு அவருக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னு தானே அர்த்தம். இனிமே இந்த டியூடுன்னு கூப்பிடுறது, அப்புறம் சபரி நீங்களும் அண்ணன் கூப்பிடுறது, இதெல்லாம் வேண்டாம். நீங்க எல்லாம் அன்பா அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பின்னு சொல்லி ஒரு கேம் விளையாடி நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படியே கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அந்த உறவுகளை எல்லாம். என்னையா குத்த போற, என்னைய பாரு நான் உன்னோட அக்கா, என்னோட உறவு நீங்க முடிச்சுப்பீங்க அந்த மாதிரிலாம் செஞ்சா அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி, ஏன் இவரை தவிர நல்லா பிளே பண்ணாத யாருமே உள்ள இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, இன்னைக்கே எவிக்ஷன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கலையை வெளியே அனுப்பிடுறாரு. கலை வெளியே வர்றதுக்கு முன்னாடி கனியக்கா எனக்கு அம்மா மாதிரி, பாரு எனக்கு குருநாதர், அப்புறம் வினோத் ஒரு நல்ல மனுஷன், அவர்கிட்ட நான் ஒரு விஷயத்துல தோத்துட்டேன், அவர் ஒரு சிறந்த தந்தை, அந்த விஷயத்துல நான் என் பிள்ளைங்களை கண்டுக்காம பயந்து போய் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் வெளியில மக்கள் கிட்ட 2 வார்த்தை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் விஜய் சேதுபதியே முன்னாடி வராரு. ஆதிரை மாதிரி இவனும் ஏதாவது சொல்லிருவானோ அப்படின்ட்டு 2 வார்த்தை டாடா பை பை அது சொல்ல போறாரு அப்படின்னு சொல்றாரு. கலை பேச ஆரம்பிக்கும் போது நான் ஒரு கற்பனை உலகத்திலேயே இருந்துட்டேன், என்னோட ஃபேமிலியை நான் சரியா கவனிச்சுக்கல, என் பிள்ளைகளாகட்டும் அவங்களோட படிப்பு விஷயத்துல எல்லா விஷயத்திலயும் நான் கண்டுக்காம விட்டுட்டேன், என் ஃபேமிலியை மிஸ் பண்ணிட்டேன் அந்த மாதிரி எல்லாம் பேசும்போது மக்களுக்கு நான் இந்த ஒரு தப்பை பண்ணிட்டேன், நீங்களும் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க, குடும்பம் தான் எல்லாம், அவங்களுக்கு நீங்க அன்பை கொடுங்க அப்படின்லாம் சொல்லுவாரோ அப்படின்னு எதிர்பார்த்தா நான் பீனிக்ஸ் பறவை அப்படின்ற மாதிரி என்னையே நான் நினைச்சுக்கிட்டேன். அது எத்தனை தடவை தீயில எரிச்சாலும் திரும்பி அந்த சாம்பல் வரும். அந்த மாதிரி இப்ப நான் வெளியில போனாலும் நான் தோத்துட்டதா அர்த்தம் கிடையாது, திரும்பவும் எந்திரிச்சு நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்ததா உள்ள வந்த விஜய் சேதுபதி எஃப்ஜே கிட்ட இந்த மிரட்டுறது உருட்டுறது, அடுத்த கண்டஸ்டன்ட்டுக்கு பயம் கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு பயந்தாங்கொழி செய்யற வேலை. இதே மாதிரி நீங்க திரும்பவும் பண்ணுனீங்க அப்படின்னா நீங்க தாராளமா வெளியில பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல எல்லாரும் இந்த மாதிரி பண்ணுனீங்க, ஓகே அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, கேம் பிளே பண்றாங்க, அந்த மாதிரி நாங்க ஈஸியா எடுத்துக்கிட்டோம். பட் போக 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 திரும்பவும் நீங்க அதே பண்ணுனீங்க அப்படின்னா அதை சகிச்சுக்கிட்டோ பொறுத்துக்கிட்டோ கடந்து போகணும்னு எங்களுக்கு எல்லாம் அவசியம் கிடையாது. இவ்வளவு நேரம் நான் சொல்லியிருக்கேன், எல்லாரும் தனித்தனியா உட்காந்து யோசிங்க, இண்டிவிஜுவலா பிளே பண்ணுங்க, அடுத்த வாரம் நீங்க எல்லாம் நல்லா விளையாடுவீங்க அப்படின்னு நான் சொல்லணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கு எபிசோடு இதோட முடிஞ்சது. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான்.